அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த வெயில் காலத்தில் தண்ணீரோட தேவை ரொம்பவே அவசியம். ஒரு நாளைக்கு 2 வேளையாவது தண்ணீர் ஊற்றணும். அப்போ தான் செடிகளுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும். இப்போ தண்ணீர் பற்றாக்குறையும் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையுமே சரி பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது. அதுதான் சொட்டு நீர் பாசனம், ட்ரிப்-இரிகேஷன் சிஸ்டம். இப்போ இதை நிறைய பேர் எங்கே வாங்கலாம், எவ்வளோ ரேட் இருக்கும், எப்படி இதை ஃபிக்ஸ் பண்ணுறது, இப்படின்னு நிறைய சந்தேகங்களோடு இருப்பீங்க. அதை பற்றி தெரியாமலேயே வாங்காமல் விட்டுடுவீங்க. சப்போஸ் நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படின்னா கூட இந்த ட்ரிப்-இரிகேஷன் சிஸ்டத்தை செட் பண்ணி விட்டுட்டாக்கா அது பாட்டுக்கு தண்ணீர் கிடச்சிக்கிட்டே இருக்கும், செடியுடைய வளர்ச்சியும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ட்ரிப்-இரிகேஷன் சிஸ்டத்தை அரசு, அதாவது கவர்மெண்ட்டே நமக்கு மானிய விலைகள், குறைஞ்ச விலையில் கொடுக்குது. இது எந்தெந்த ஏரியாவில் கிடைக்கும், தமிழ்நாட்டில் எந்தெந்த ஊர்லலாம் இதை கொடுக்குறாங்க, இதோடைய ரேட் எவ்வளவோ, இதை வாங்கிட்டு எப்படி நம்ம அசம்பிள் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் வாங்க. ஓகேங்க, நீங்கள் சென்னையில் இருக்கிற மாதிரி இருந்தாக்கா மாதவரம், கேகே நகர், திருவான்மியூர், அண்ணா நகர் இந்த ஏரியாவில் கொடுக்குறாங்க. இப்போ நான் மாதவரம் போயிருந்தேன். பால் பண்ணிக்கு முன்னாடியே அருள் நகர் அப்படின்ற ஒரு ஏரியாவில் அரசு தோட்டக்கலை பண்ணை அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்ட்ரன்ஸில் போட்டிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு கேட் இது. அங்கே போனீங்கன்னாக்கா நீங்கள் இந்த ட்ரிப்-இரிகேஷன் கிட்ட வாங்கலாம். நான் ஆல்ரெடி இங்கே போயிட்டு மாடித்தோட்ட கிட்டு வாங்கிட்டு அதை எப்படி நம்ம ரெடி பண்ணி தோட்டம் அமைக்கலாம் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ ஒன்று பதிவு போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த மாடித்தோட்ட கிட்டு கூடவே இந்த ட்ரிப்-இரிகேஷன் கிட்டும் கொடுத்துருக்கணும், ஆனால் லேட்டாக வந்தது அப்படின்றதுனால இப்போ கொடுக்குறாங்க. நீங்கள் போனீங்கன்னாக்கா மாடித்தோட்ட கிட்டும் இந்த ட்ரிப்-இரிகேஷன் கிட்டு ரெண்டுத்தையுமே வாங்கிட்டு வந்துடலாம். உள்ளே போனீங்கன்னாக்கா இந்த பச்சை கலரில் ஒரு பில்டிங் ஒன்று இருக்கும், அரசு தோட்டக்கலை பண்ணை. அங்கே என்ட்ரன்ஸில் 2 ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட உங்களுடைய ஆதார் கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய ஜெராக்ஸ் ஒன்று கொடுத்துருங்க, 2 ஃபோட்டோஸ் கொடுங்க. அவங்க ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க, அதை ஃபில்லப் பண்ணி சைன் பண்ணோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த ட்ரிப்-இரிகேஷன் கிட்டு கிடைச்சிடும். இதோடைய ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1120 ரூபா. ஆனால் கவர்மெண்ட் மானிய விலையில் 720 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அந்த ட்ரிப்-இரிகேஷன் கிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி தான் இருக்கும், சூட்கேஸ் மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுக்காக பெரிய வண்டி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா இல்லை, சாதாரணமாக 2 வீலர்லேயே கையிலேயே எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் ஒரு ட்ரிப்-இரிகேஷன் கிட்டு வாங்கிட்டேன். அங்கே பக்கத்தில் உரங்கள் சேல்ஸ் பண்ணுறாங்க. அதாவது மண் கலவையை ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா செம்மண், தேங்காய் நார், தொழு உரம், இது 3த்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோடைய ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 150 ரூபா சொல்கிறாங்க. 22 கிலோ இருக்கும். வெறும் தொழு உரம் மட்டும் வேணும் அப்படின்னாக்கா அது 10 கிலோ இருக்கும், 80 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கு பக்கத்திலேயே செடிகள், மரங்கள், பழமரங்கள் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறாங்க. பூச்செடிகள்லேருந்து உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம். இதில் எல்லாமே நாட்டு வெரைட்டி வச்சுருக்காங்க. ரேட்டு எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதில் முக்கியமானது ஒன்று பார்த்தேன் நான், பச்சை வாழைக்கன்று அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. இதோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 15 ரூபா தான். அதனால் பச்சை வாழைக்கன்று வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இங்கே வாங்கி நீங்கள் வைக்கலாம். மாடி தோட்டத்திலேயே கூட வைக்கலாம், நல்லா வரும். நான் இந்த பழமரங்கள், செடிகள் எதுவும் வாங்கலை. எனக்கு முதல்ல டைம் இல்லை. அதனால் ட்ரிப்-இரிகேஷன் கிட்டு மட்டும் வாங்கிட்டு உடனே கிளம்பிட்டேன். கிளம்பி வர வழியில் நுங்கும் பதநீரும் வச்சுட்டு இருந்தாங்க ரோட்டு ஓரத்தில். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பார்த்த உடனே வண்டியை நிறுத்திட்டு பதநீர்லேயே நுங்கு போட்டு கொடுத்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஒரு 2 சொம்பு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா கிளம்பிட்டேன் வீட்டுக்கு. சரி ஓகேங்க, இதை நம்ம அன்பாக்சிங் பண்ணி ட்ரிப்-இரிகேஷனை செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணோன்னாக்கா ஒரு கவரில் மெட்டீரியல் எல்லாமே இருக்குது. இதில் என்னென்ன மெட்டீரியல், எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக எழுதியிருக்காங்க. அதிலே செக் பண்ணி பார்த்துக்கலாம்.
அதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அடுத்தது அவங்களே எல்லாமே அசம்பிள் பண்ணியே வச்சுருக்காங்க. அந்த மெயின் பைப்பிலேருந்து இது ஒரு பேகுக்கும் போகிற ட்ரிப்ரிகேஷன் பைப்பு. அதனால் ஈஸி தான், யார் வேணாலும் நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். அடுத்தது ஓஸ் வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 16 mm ஓஸ், நல்ல ஹார்டாக தான் இருக்குது, குவாலிட்டியாக தான் இருக்குது. ஒரு கைடு ஒன்று வச்சுருக்காங்க, நம்ம எப்படி அதை செட் பண்ணலாம் அப்படின்ற ட்ராயிங் கூட போட்டிருக்காங்க. அதை பார்த்து கூட நீங்கள் ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். இதில் மேனுவலும் இருக்குது, ஆட்டோமேட்டிக்கும் இருக்குது. இப்போதைக்கு மேனுவல் மட்டும்தான் வந்திருக்கு, இதுக்கப்புறம் தான் ஆட்டோமேட்டிக் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வரும்போது திருப்பி நான் அதை வாங்கி எடுத்துகிட்டு வந்து அசம்பிள் பண்ணிவிட்டு அது ஒரு வீடியோ ஒன்று பதிவு பண்ணுறேன். இப்போ நம்ம அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முதல்ல ஓஸை வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். இந்த ஓஸ் வந்து 20 மீட்டர் அளவு நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஹார்டாக தான் இருக்குது, நல்லாயிருக்கு. இதை ஓப்பன் பண்ணிடலாம். இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாக்கா இதில் இது வந்து ஃபில்டர் இன்புட்டில் நம்ம கொடுக்குறது, தண்ணீரில் ஏதாவது அடப்பு இருந்ததுனாக்கா அதை சரி பண்ணுறது. இது வந்து நம்ம பைப்பை வந்து கீழே படாத அளவுக்கு மேலே தூக்கி வச்சு சொருகிறது. இதெல்லாம் இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு மயக்கம் வர மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நான் செட் பண்ணும்போது ஈஸியாக தான் இருக்கும். அது வந்து 3-வே ஜங்ஷன், இது வந்து எல் பெண்டு. இது வந்து நம்ம இன்புட்டில் நம்ம பைப்பிலேருந்து எடுத்துகிட்டு வர்றதுக்காக இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது ஒரு வால்வு மாதிரி தான். அது இதிலிருந்து தான் நமக்கு 4-வே 4 வந்து பிரியும் ஒரு பைப்லேயும். இதில் ஏதாவது ஹோல்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா இதை அடைக்கிறதுக்காக டம்மி இது. அடுத்தது நம்ம 4-வே இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பதில் நம்ம 2-வே கூட யூஸ் பண்ணிக்கலாம், 2 பேகுக்கு வர மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக இது கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம பைப்போடைய முனையில் இதை போட்டு விட்டோம் அப்படின்னாக்கா தண்ணீர் வந்து அதுக்கப்புறம் வராது. இது வந்து பஞ்சிங், இதை பஞ்ச் பண்ணி தான் நம்ம எல்லாத்தையுமே வந்து அசம்பிள் பண்ணணும். அவ்வளோதாங்க, இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த டேப் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வீட்டில் இருக்கிற டேப்லேருந்து ஒரு ஓஸ் வழியாக எடுத்துகிட்டு வந்து இதில் கனெக்ட் பண்ணிடணும். கனெக்ட் பண்ணும்போது நல்லா டைட்டாக கனெக்ட் பண்ணணும், அப்போ தான் வந்து லீக் ஆகாது. அதுக்கு முன்னாடி நல்லா சாப்பிட்டு வந்துடுங்க, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கொஞ்சம் செருகிறதுக்கு ஃபஸ்ட் டைம், அதுக்கப்புறம் ஈஸி தான். இந்த மாதிரி நம்ம இன்னொரு பிட்டு பைப்லேருந்து ஃபில்டர் இருக்குது பார்த்தீங்களா, நான் சொன்னேன்னே, இதை வந்து அதில் ஏரோ மார்க் போட்டிருக்காங்க பாருங்கள், அதன் பிரகாரம் நம்ம செருகிக்கணும். அவ்வளோதான். அப்போ தண்ணீர் வரும்போது இந்த ஃபில்டர் வழியாக வரும். உங்களுக்கு ஏதாவது டஸ்ட் இருந்தாலும் இதில் அடைச்சிக்கும், அதை நம்ம கைட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இது. இதில் இன்னொரு பிட்டு பைப்பு கட் பண்ணி நம்ம இதிலிருந்து 2ஆக பிரிச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பேக் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா 2 ரோவில் இதை பிரிச்சுக்கலாம். இதை 3 ரோவாக கூட பிரிச்சுக்கலாம். அதுக்கும் வந்து உங்களுக்கு இந்த ஜங்ஷன் பாக்ஸ் எல்லாமே இருக்குது. நான் இப்போ 2ஆக வந்து பிரிக்கிறேன். அதிலிருந்து ஒரு எல் பெண்டு நம்ம போட்டுக்கலாம், ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும். இப்போ போட்டாச்சு. அதே போல் லெஃப்ட் சைட்லேயும் போட்டுக்கலாம். நான் எதுக்கு சாப்பிட்டு வர சொன்னேன்னா பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்கள். இல்லை கொஞ்சம் ஆயில் போட்டு கூட நம்ம செருகணும் அப்படின்னாக்கா ஈஸியாக தான் இருக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த பைப்பு வந்து நம்ம எவ்வளோ லென்த்து நம்ம பேக் வச்சுருக்கோமோ அவ்வளோ லென்த்துக்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ 2 பக்கமும் நம்ம இந்த பைப்பை வந்து எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான். அவ்வளோதான், போட்டாச்சு. அதுலேருந்து ஃபில்டர் வந்து 2ஆக பிரிஞ்சு இந்த பக்கம் ஒன்று, ரைட் சைடில் ஒன்று. அவ்வளோதான். அந்த பைப்பை போட்டுட்டு நீங்கள் அதில் எந்தெந்த இடத்துல நம்ம அந்த 4-வே இருக்குது பார்த்தீங்களா, அதை போட வேண்டியதை நம்ம சும்மா ஓரலாக அங்கங்கே வச்சுடுங்க. அப்போ தான் ஈஸியாக பஞ்ச் பண்ணி நம்ம வந்து அதில் செருகி அசம்பிள் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த எல்லோ கலர் லைன் இருக்குது பாருங்கள், இந்த லைனில் தான் நம்ம பஞ்ச் பண்ணணும். எதுக்குன்னா ஈஸியாக நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக. நீங்கள் வேறு இடத்துல பஞ்ச் பண்ணிங்கனாக்கா அது எந்த இடத்துல பஞ்ச் பண்ணணும் அப்படின்றது தெரியாது. அதுக்கு தான் இந்த எல்லோ கலர் லைன் கொடுத்துருக்காங்க. பஞ்ச் பண்ணிவிட்டு இந்த ரவுண்டாக ஒன்று இருக்கும் பாருங்கள், எமிட்டர் மாதிரி. ஆனால் ஆக்சுவலாக இது வந்து 4-வே ஜங்ஷன் மாதிரி தான் இது. இதை வந்து அதில் கொஞ்சம் பார்த்து அழுத்தி செருகிக்கிங்க. அவ்வளோதான். இப்போ ஆல்ரெடி அவங்களே அசம்பிள் பண்ணி வச்சுருக்கிற
இந்த சின்ன ஓஸ் எடுத்து நம்ம ஃபிட் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சிங்க. ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம க்ரோ பேக்கில் அல்லது பாட் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அதில் வந்து செருகி விட்டுக்கலாம். இது வழியாக தான் தண்ணீர் வந்து அதில் வந்து போகும் சொட்டு சொட்டாக. ஒரு இதில் 4 இது கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே போல் அடுத்த கேப்பில் திருப்பியும் 4 வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுதாங்க. உங்கள்கிட்ட எத்தனை பேக் இருக்கோ அத்தனை பேக்குக்கு இந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். 4 பேக் கனெக்ட் பண்ணியாச்சு. லென்த்து இந்த எண்டு முடியுது பார்த்தீங்களா, அந்த பைப்பு, அதில் தண்ணீர் வந்து நிற்கிறதுக்காக இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை போட்டுட்டு சாதாரணமாகவே மடக்கி அது வெளில இப்படி செருகி விட்டாலே போதும். தண்ணீர் வந்து இதோட நின்று போகாது, லீக் ஆகாது. அவ்வளோதான். இதே போல் அந்த பக்கமும் பண்ணிடணும். அவ்வளோதான், லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும். இப்போ செட்டிங் எல்லாமே போட்டாச்சு. இது லெஃப்ட் சைடில் போட்ட செட்டிங்கு. இது எண்டு முடிஞ்சு போச்சு. அடுத்தது இது ரைட் சைடில் போட்ட செட்டிங். இதுவும் வந்து முடிஞ்சு போச்சு. எக்ஸஸாக இருக்கிற பைப்பை இந்த மாதிரி சுருட்டிட்டு அதில் எண்டில் இந்த மாதிரி போட்டு விட்ருங்க. அவ்வளோதான். இப்போ தண்ணீரை ஓப்பன் பண்ணியாச்சுங்க. இப்போ தண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சொட்டு சொட்டாக கரெக்டாக அது பூமிக்குள்ளாரே போகுது. அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. இதை வருது பாருங்கள் தண்ணி. அவ்வளோதான், சிம்பிள். 2 பக்கமும் வருது பாருங்கள். இந்த ஏரோ மார்க் போட்டிருக்கு பாருங்கள், அந்த வழியாக தான் வருது. இது எதுக்கு அப்படின்னாக்கா, நம்ம அந்த பைப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கீழே போடாமல், ஏன்னா கீழே வந்து ரொம்ப ஹீட் ஆகும் இல்லைங்களா, இந்த பாட்லேயே ஒரு கிளிப் மாதிரி போட்டு அந்த பைப் அது மேலே போகிற மாதிரி கூட வச்சுக்கலாம். அதுக்கு தான் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்க. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்ன அப்படின்றத மட்டும் பார்த்துடலாம். அந்த டேப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபில்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஏதாவது அடப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி அதை வந்து க்ளீன் பண்ணிக்கணும். அது ஒன்று பார்த்துக்கணும். திருப்பி நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு சாதாரணமாக போட்டு விட்டாலே போதும். அவ்வளோதான். அதுக்கப்புறமா நம்ம அந்த 4-வே ஜங்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை கூட நம்ம கைட்டி க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 4-வேவிலேயே நம்ம 2 கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பைப்பை கட் பண்ணிவிட்டு 2 மட்டும் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த இதை செருகிட்டு அதில் வந்துட்டு 2 பைப் சொருகிக்கலாம். அப்புறம் சப்போஸ் தேவையில்லாமல் நீங்கள் ஹோல்ஸ் போட்டுட்டீங்க அப்படின்னாக்கா, இந்த இடம் தேவையில்லை வேறு இடத்துல வேணும் அப்படின்னாக்கா, இதை எடுத்துகிட்டு டம்மி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் நமக்கு. இப்போ பாருங்கள், இதுதான் அந்த டம்மி. இதை வந்து அதில் வந்து சொருகி விட்டுடலாம். உங்களுக்கு அந்த இடத்துலேருந்து தண்ணீர் எதுவும் லீக் ஆகாது. ஓகேங்க. ட்ரிப்ரிகேஷன் சிஸ்டம் எல்லாமே செட் பண்ணியாச்சு. தண்ணீரும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டுருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சென்னையில் இருக்கிற மாதிரி இருந்ததுனாக்கா 2 ஆஃபீஸர்ஸோடைய ஃபோன் நம்பர்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபோன் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்குங்க. 2 பேருமே ரொம்ப தங்கமான ஆஃபீஸர்ஸ். ரொம்ப தொந்தரவுலாம் பண்ணாதீங்க. சென்னையை தவிர்த்து நீங்கள் மற்ற மாவட்டத்தில் இருக்கிறவங்களாக இருந்தீங்கனாக்கா எந்தெந்த மாவட்டத்தில் கொடுக்குறாங்க அப்படின்றத டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். அப்புறம் என்னங்க, நாளைக்கே போய்ட்டு இந்த ட்ரிப்ரிகேஷன் கிட்ட வாங்கி உங்கள் தோட்டத்தில் போட்டு இந்த வெயில் காலத்துலேயும் தாறுமாறான விளைச்சலை எடுங்க. யாரெல்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்லேயும் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.